இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழக மீனவர்களை தொடர்ந்து கைது செய்து வரும் இலங்கை அரசை கண்டிக்காமல் வேடிக்கை மட்டுமே பார்ப்பதாக மத்திய அரசை கண்டித்து தூத்துக்குடி எம்பி கனிமொழி தலைமையில் ராமேஸ்வரம் மீனவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். வேடிக்கை பார்க்கும் ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம். ஒன்றிய அரசு நடவடிக்கை எடு. மீனவர் தாக்குதலுக்கு எதிராக நடவடிக்கை எடு. கண்டிக்கின்றோம். தமிழ்நாட்டு மீனவர்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பூபேஷ் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ஹாசினி. தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக கடல் மீன் பிடிக்க செல்லக்கூடிய தமிழக மீனவர்களை, குறிப்பாக பாம்பன், ராமேஸ்வரம், தங்கச்சிமடம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் மீன் பிடிக்க கடலுக்கு செல்லும் போது எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி தொடர்ச்சியாக இலங்கை கடற்படையானது கைது செய்வதும் அவர்களை சிறைப்படுத்தும் நிகழ்வானது தொடர்ந்து அரங்கேறி வருது. அது மட்டுமல்லாது கைது செய்யக்கூடிய மீனவர்களுக்கு ஓராண்டு 2 ஆண்டு சிறை தண்டனை வழங்கப்படுவது, அதே போல அதிக அளவில் அவர்களுக்கு அபராத தொகை விதிப்பது என்பது சமீப நாட்களாகவே இந்த நடைமுறை அதிகரித்து வரக்கூடிய சூழலில் இந்த விவகாரத்தில் மத்திய அரசு தலையிட்டு உடனடியாக நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் என்பது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்களுடைய நீண்ட நாள பிரதான கோரிக்கையாக இருந்து வருகிறது. இப்படியான சூழலில் இன்று அதனை கண்டித்து இலங்கை கடற்படையை கைது செய்வதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க தவறிய மத்திய அரசை கண்டித்து திமுக எம்பி கனிமொழி தலைமையில் ராமேஸ்வரத்தில் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. இதில் ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் காதர் பாட்சா, முத்துராமலிங்கம் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த விவகாரத்தில் இனியும் மெத்தனம் காட்டாமல் தொடர்ந்து தமிழர்கள் கைது செய்யப்படுவதை தடுத்து நிறுத்துவதற்கு மத்திய அரசு உரிய நடவடிக்கையை நிரந்தரமாக எடுக்க வேண்டும். அதே போல அந்த கச்சத்தீவு விவகாரத்தில் சுமூகமான நடவடிக்கையை விரைவாக எடுக்க வேண்டும் உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி மத்திய அரசுக்கு எதிராக திமுக சார்பில் ராமேஸ்வரம் புதிய பேருந்து நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பூபேஷ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.